பொதுவாக தவறு செய்யும் பிள்ளைகளை மடையா என்று திட்டுவது வழக்கம். ஆனால் அந்த வார்த்தைக்கு பின் எவ்வளவு பெரிய வரலாறு ஒளிந்திருக்கிறது தெரியுமா? வாருங்கள் பார்ப்போம். மழைக்காலங்களில் ஏரி நிரம்பி வழியும் போதும் மக்களுக்கு நீர் தேவைப்படும் போதும் ஏரியில் இருந்து தண்ணீரை திறந்துவிட தமிழன் கண்டுபிடித்த தொழில்நுட்பம்தான் மடை. இந்த மடையை உருவாக்குவது அவ்வளவு எளிதான விடயம் அல்ல. வைரம் பாய்ந்த மரங்களை தேர்வு செய்து அதை வெட்டி பதப்படுத்தி அதன் உள்புறத்தில் உள்ள தண்டை நீக்கிவிட்டு பார்த்தால் அது ஒரு குழாய் போல் இருக்கும். அந்த மரக்குழாயை ஏரியில் ஆழமாய் பதித்து அதன் ஓட்டையில் கோரை, களிமண், நாணல் போன்றவற்றை கலந்து அடைத்து விடுவார்கள். இப்படித்தான் ஆரம்ப காலங்களில் மடைகள் உருவாக்கப்பட்டன. பிற்காலத்தில் மிகப்பெரிய பாறைகள் கொண்டும் மரச்சட்டங்களை கொண்டும் மடைகள் உருவாக்கப்பட்டன. மழைக்காலங்களில் ஏரி நிரம்பியவுடன் மடையை திறப்பதற்காக ஆட்கள் நியமிக்கப்பட்டிருப்பார்கள். மிகப்பெரிய ஏரியின் மடையை திறப்பது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. உயிரை பணயம் வைத்து நீருக்குள் மூழ்கி சென்று செய்யும் ஒரு மிகப்பெரிய சாகசம் அது. மழையால் ஏரியில் தண்ணீர் நிரம்பி கரையை உடைத்துக் கொண்டு செல்வதற்கு முன் ஊரையே மூழ்கடிக்கக்கூடிய வலிமையுடைய ஏரிக்குள் ஒரே ஒருவர் மட்டும் குதித்து ஏரியின் அடியாழம் வரை மூச்சடக்கி சென்று மடையின் அடைப்பை திறந்து விடுவார். மடை திறக்கப்பட்ட அடுத்த நொடியே அசூர வேகத்தில் வெளியேறும் வெள்ளம் மடை திறந்தவரையும் இழுத்துச் செல்லும். புயல் வேகத்தில் புகுந்தோடும் வெள்ள நீரில் இருந்து மடையை திறப்பவர் தப்பிப்பிழைப்பது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. மடை திறக்கச் செல்வதற்கு முன் அவர்கள் தம் மனைவி, பிள்ளைகள் மற்றும் அனைவரிடமும் பிரியா விடைபெற்றுத்தான் செல்வார்கள். ஏனென்றால் மடை திறக்கச் சென்று மீண்டவர்களை விட மாண்டவர்களே அதிகம். இப்படி ஊரின் நலனுக்காக தன் இன்னுயிரையும் பொருட்படுத்தாமல் மடையை திறக்கும் பணியில் ஈடுபட்டவர்கள்தான் அக்காலத்தில் மடையர்கள் என அழைக்கப்பட்டார்கள். வரலாற்று பக்கங்கள் போற்றி புகழ வேண்டிய இவர்களைத்தான் நாம் இன்று இழிவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். தவறு செய்பவர்களையும் தவறை திருத்திக் கொள்ளாதவர்களையும் மடையர் என்று திட்டுவதற்கு முன் இனி சற்று சிந்திப்போம். இதுபோன்ற Download Moj.